ஆண்டவரே, என் வாழ்வை நீர் அறிவீர். உமக்கு உகந்ததா என்னை மாற்றும். புத்தியுள்ள ஆராதனை. சரீரங்கள் தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுதல். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்படுதல். மனமறுரூபமாக்கப்படுதல். சிந்தைகள், நினைவுகள் அனைத்தும் தேவனோடு இணையத்தக்கதாக தன்னுடைய தகுதியற்ற நிலைமையை உணர்ந்து கொள்ளுகிற உணர்வு, கர்த்தரை பற்றி கொள்ளுகிற விசுவாசம். பிதாவே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமுள்ள கர்த்தருக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற கிருபை எங்களை நிரப்ப பண்ணும். எங்கள் ஆவியாத்தும சரீரத்தை ஆளுகை செய்யட்டும். நன்றி ஆவியானவரே, நன்றி. இரத்தம் சிந்தி கிரயத்திற்கு வாங்கிக் கொண்ட தேவன், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவைகளாகிய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னவர். உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமுள்ள தேவன், பெரியவர், பரிசுத்தமுள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், போதுமானவர். உம்முடைய அபிஷேக வல்லமை எங்கள் மேல் ஆளுகை செய்யட்டும். பொல்லாங்கனுடைய கட்டுகள் முறியடிக்கப்படட்டும். ஆவியானவரே, எங்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். இறங்கி வரட்டும் ஆண்டவரே. விடுவிக்கிறமுடைய வல்லமை, விடுவிக்கிறமுடைய வல்லமை, விடுவிக்கிறமுடைய வல்லமை, விடுவிக்கிறமுடைய வல்லமை. தேவனிடத்தில் எதிர்பார்ப்போடு, வாஞ்சையோடு, வாஞ்சையோடு கேட்போம். கர்த்தர் அளிக்கிற கிருபை, விடுதலை, நன்மை பெருகட்டும். என்னை பலப்படுத்துகிற ஜீவப்பமா எனக்குள்ளே வாரும். என் உள்ளத்திலே வாரும். என் மனதுக்குள்ளே நீர் வாரும் அப்பா. கர்த்தருடைய வல்லமுள்ள பிரசன்னம் அந்தகாரங்களை மாற்றி ஆச்சரியமான பிரசன்னத்தை, மகிமையை வாழ்விலே பெருக பண்ணும். சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெயம், இயேசுவினால் உண்டான ஜெயம் உலகத்தின் மேல், மாமிசத்தின் மேல், பிசாசின் மேல் கிறிஸ்துவானவர் எடுத்த ஜெயம் எங்கள் மேல பலிக்கட்டும். உண்மையாக ஆண்டவரிடத்தில் பேசுவோம். எங்கள் வாழ்வை அடிமைப்படுத்தின பொல்லாத ஆவிகள், எங்கள் ஆவியை, மனதை, உடலை கட்டி கொண்ட உலக ஆவிகள், பாதாள வல்லமைகள், பாவ போர்வைகள், மாமிச சிந்தைகள் அனைத்தையும் இயேசுவே, வாய் திறந்து இயேசு கூப்பிடு. சிலுவையில் அறையப்பட்டவர், சிலுவையில் வெற்றி சிறந்தவர். சொல்லுவேன், எனக்காக, எனக்காக, எனக்காக நீர் சத்துருவை சிலுவையிலே வென்று விட்டீர். ஜெயித்தவர் நீர். எனக்கான ஜெயம் உம்மாலே,
உண்டாயிற்று. மாமிசத்தை ஜெயித்தவர் நீர் ஒருவர் மாத்திரம். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தவர் நீர் ஒருவரே. பிசாசின் பிரமாணங்களை அழித்தவர் கிறிஸ்து ஒருவரே. ஆவியானவரே, ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. நீர் ஜெயம் எடுத்த தேவன், தேவகுமாரன், மனுஷகுமாரனாய் சிலுவையில் அறையப்பட்டீர். பாவ மனிதனை அறைந்தவர், சாப மனிதனை சிலுவையில் அறைந்தவர், பொல்லாத ஆவிகளின் துரைத்தன அதிகார வல்லமையை சிலுவையிலே அறைந்தவர் எனக்காக எனக்காக. இயேசு ஜெயித்தார். பாவத்தை ஜெயித்தவர், அடிமைத்தன பிரமாணங்களை ஜெயித்தவர், அந்தாகார அதிகார வல்லமையை ஜெயித்தவர். ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. மகிமை உண்டு, உமக்கு மகிமை உண்டு. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நீ எதை ஜெயிக்க முடியலையோ அதை இயேசு ஜெயித்தார். எது உன்னை மேற்கொள்ள பார்க்கிறதோ அதை இயேசு ஜெயித்து விட்டார். அந்த அறிவு வரட்டும், அந்த நினைவு வரட்டும். இயேசு எனக்காக 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 எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், செய்து முடித்தவர், செய்து முடித்தவர் நீரே. நன்றி நன்றி ராஜா. நம்மேல் ஆதிக்கம் செலுத்தின பலவீன ஆவிகள், அடிமைத்தன ஆவிகள், பயத்தின் ஆவிகள், ஈச்சைத்தன ஆவிகள், இருமாப்பான ஆவிகள், மாறுபாடான ஆவிகள், இரண்டகமான ஆவிகள், எல்லா அந்தகார ஆவிகளையும் இயேசு ஜெயித்தார். இயேசுவா சொல்லும், ஆண்டவரே நீர் எனக்காக ஜெயித்தீர், எனக்காக ஜெயித்தீர், எனக்காக ஜெயித்தீர். பலவீனத்தை அழித்தீர், அந்தகார வல்லமை அழித்தீர், போராட்ட வல்லமைகளை அழித்தீர், எதிர் ஆவிகளை அழித்தீர். உமக்கு நன்றி 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 நன்றி. எனக்கு ஜெயம் உண்டு, விடுதலை உண்டு, பலம் உண்டு, பலம் உண்டு. உள்ள இருக்கிற பேய் அதை கேக்குது, அது வெளியே இப்ப வரணும். எதிர்பாரு, வெளியே வரணும். உள்ள இருக்கிற தேவன் சொல்லாத. நீ எப்படி சொல்றது? கர்த்தரில சொல்லணும், நான் உனக்குள்ள இருக்கிறேன். நீ எப்படி சொல்லலாம் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார்? உனக்குள்ள இருக்கிற உலக ஆவிகள், பிரபஞ்ச ஆவிகள் வெளியே வரணும், வெளியே வரணும். இயேசுவின் நாமத்தில் வெளியே வரட்டும். பொல்லாத ஆவிகள், காமவிகார ஆவிகள், பிரபஞ்சத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சரீரங்களை விட்டு வெளியேறு, வெளியேறு. கட்டி கொண்டிருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டு, வெளியேறட்டு. நன்றி நன்றி நன்றி. தலையை விட்டு வெளியே வரட்டும், மூளையை விட்டு வெளியே வரட்டும், சிந்தை விட்டு வெளியே வரட்டும். பொல்லாங்கனுடைய ஆதிக்கம் அந்நிய சிந்தைகளை கொண்டு வருகிற, அந்நிய எண்ணங்களை கொண்டு வருகிற, கலக்கங்களை கொண்டு வருகிற பொல்லாத கட்டுகள் வெளியேறு. நன்றி ஆவியானவரே, மகிமையானவரே, மகிமையானவரே, அதிசயமானவரே, அற்புதரே. நன்றி. நல்லவர், உதவி செய்கிற நல்லவர், ஒத்தாசை அளிக்கிற நல்லவர், அற்புதம் செய்கிற நல்லவர், அற்புதம் செய்கிற நல்லவர். உமக்கு நன்றி.
ஆச்சரியமானவரே, எனக்குள்ளே வாழுகிற தேவனாய் நீர் இரும். என் உள்ளத்திலே உம்முடைய ஆளுகை இறங்க பண்ணும். கேட்கலாம். என் சிந்தைக்குள் உம்முடைய ஆளுகை வர பண்ணும். என் இருதயத்தை கர்த்தர் ஆளும். உம்முடைய சமாதானம் என்னை ஆளட்டும். உம்முடைய மகிழ்ச்சி என்னை ஆளட்டும். உம்முடைய நல்ல ஆவி என்னை ஆளட்டும். உம்முடைய நல்ல ஆவி என்னை ஆளட்டும். வாய் திறந்து கேட்போம். உன்னுடைய உண்மையான இருதயத்தை பார்க்கிறவர், உண்மையான கூப்பிடுதலை பார்க்கிறவர், பலவந்தம் பண்ணுகிற அனைவரையும் பார்க்கிறவர். கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் உதவியாக வருகிறவர், உதவியாக வருகிறவர், உதவியாக வருகிறவர், உதவியாக வருகிறவர். நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ராஜா. மனதிலே கர்த்தரை வரவேற்று தகுதியற்ற எனக்குள் நீர் வாரும். நீரனை தகுதிப்படுத்தும், நீரனை தகுதிப்படுத்தும், நீரனை பலப்படுத்தும், நீரனை பலப்படுத்தும். உண்மையான இருதயத்தோடு பலன் தேவை என்றால் பலன கேள், விடுதலை தேவை என்றால் விடுதலை கேள். இயேசுவே, இயேசு, இயேசுதான் விடுதலையின் தேவன். இயேசுவே விடுவிக்கிற குமாரன். குமாரன் உங்களை விடுவித்தார். மெய்யாக விடுதலை, மெய்யாக விடுதலை. நன்றி, நன்றி, நன்றி. விடுதலை வரட்டும். அந்தகார வல்லமை இந்த விடுதலை, பலவின் ஆவியில் இந்த விடுதலை, பொல்லாங்கனுடைய கட்டுகள் இந்த விடுதலை. இந்த mighty name Jesus. கேட்கிற யாவருக்குள் விடுதலை வரட்டும். விடுவிக்கிற வல்லமை இறங்கி, விடுவிக்கிற வல்லமை சரீரங்களில், சரீரங்களில், சரீரங்களில் இறங்கி, இறங்கி, இறங்கி பொல்லாத ஆவிகளுடைய கட்டுகளை உடைத்து, 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 ஆவியானவர் உடைத்து. நன்றி இயேசுவே. நல்லவரே, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, ஆவியானவரே, என் உள்ளத்தை நீர் ஆளுகை செய்யும். எனக்கு நீர்தான் தேவை. உண்மையாக கேப்பாப்பா, நீர்தான் எனக்கு தேவை. ஒரு நாளும் எடுக்க முடியாத, எடுபடாத நல்ல பங்கு, நல்ல பங்கு, நல்ல பங்கு, நல்ல பங்கு. மாயையை பற்றி கொள்ளுகிற மனதை மாற்றும். மாயை, பொய்யை பற்றி கொள்ளுகிற இருதயத்தில் மாறுதலை தாரும். கேளு. நிலையான மெய்ப்பொருளாகிய உம்மை எனக்கு தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. தாகமுள்ள அனைவருக்கும் அவர் ஜீவ தண்ணீர். தாகம் தீர்க்கிற தேவன், வாஞ்சையை நிறைவேற்றுகிற தேவன். நீர் என் வாஞ்சையை நிறைவேற்றுகிறவர், என் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். ஆண்டவரே, என்னை உம்முடைய விருப்பம் போல் உம்முடைய பார்வையில் நலமானபடி என் மனதை மாற்றும், என் இருதயத்தை மாற்றும், என் குணத்தை மாற்றும், என் சிந்தையை மாற்றும், என் உடலை மாற்றும். மாற்றும் ஐயா. நன்றி இயேசுவே. Thank you Jesus. உன்னுடைய உண்மையான ஜெபம் கர்த்தருடைய பிரசன்னத்தை உனக்குள்ளே கொண்டு வரும். கர்த்தருடைய வல்லமையை உனக்குள்ளே கொண்டு வரும். கர்த்தர் உன்னை தொடுவார். உண்மையை கூப்பிடுகிற ஒவ்வொருவரை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த கரம், வல்லமுள்ள கரம் தொடும், தொட்டருளும், தொட்டருளும். Touch me, touch me Lord. தொட்ட
கொடுத்தருளும். நன்றி. Thank you Holy Spirit. நன்றி 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 நன்றி. ஆவியானவரே, ஹல்லேலூயா. வல்லவரே, Thank you Holy Spirit. மேன்மைப்படுத்துகிற கர்த்தரின் வல்லமை வந்திருக்கிறது. விடுவிக்கிற வல்லமை வந்திருக்கிறது. சுகமாக்கும் வல்லமை வந்திருக்கிறது. தடைகளை உடைக்கிற வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. அபிஷேகிக்கிற வல்லமை, ரட்சிக்கிற வல்லமை, உடுத்துவிக்கிற வல்லமை, உடுத்துவிக்கிற வல்லமை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவிக்கிற வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. வாஞ்சிக்கிறவர்கள் எத்தனை பேரும், வாஞ்சிக்கிறவர்கள் எத்தனை பேரும், அத்தனை பேர் மேலும் கர்த்தரே ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. தேவனை நினைக்கும் போதே ஒரு அனல், ஒரு அக்கினி. தேவனை கிறிஸ்துவை நினைக்கும் போது அது உயிர்த்தெழுந்த வல்லமை. அங்கே உயிர்த்தெழுந்த வல்லமை, காட்டுகளை உடைத்தெறிகிற வல்லமை. இயேசுவை நினைக்கும் போது, இயேசுவை கூப்பிடும் போது, இயேசுவை கூப்பிடும் போது காட்டுகள் உடைக்கப்படும். பொல்லாங்கன் இருக்க முடியாது, பொல்லாங்கன் இருக்க முடியாது. இயேசுவே, Jesus, the mighty name Jesus, mighty name Jesus, the above all name Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus. தேவ வல்லமை நம்முடைய தேவைக்காக, நம்முடைய அவசியத்துக்காக அருளப்படுகிறது. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. அவருடைய வல்லமை சாத்தானுடைய வலிமையை டைல்யூட் ஆகட்டும். Destroy the power of demon. இப்போ அவன் வலிமைகள் கரைந்து போகிறது. தேவனுடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக பர்வதங்கள் உருக பண்ணுகிறவன், உருகி எதிர் வல்லமைகளை உருகி போக, என்னுடைய ஆவி ஆத்ம சர்வத்தை விட்டு உருகி போக பண்ணுவார். ஆவியானவரே, மந்திரவாத வல்லமைகளை உருகி, பலவீன வல்லமைகளை உருக பண்ணுகிறவர். நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you Jesus. ஒரு அற்புதமான வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. சரீரங்களிலே மாறுதலை தருகிற தேவ வல்லமை, சரீரங்களிலே மாறுதலை தருகிற தேவ வல்லமை. அனல் போல், அக்கினி அனல் போல், சுட்டரிக்கும் அனல் போல், அக்கினியாய், அனலாய், ஆவியானவர். The fire, fire, இப்போ மாறுதல், 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 மாறுதல். Jesus, Jesus. மண்டை விட்டு மாறி போகுது. தலையை கட்டி கொண்டிருக்கிற கூட்டி சாத்தானுடைய கட்டுகள்
உடைந்து போ, உடைந்து போ. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. இதரபலதனப மகிமை மகிமை. அவயவங்களை கட்டியிருக்கிற பொல்லாத ஆவிகள் இப்போ இப்போ வெளியேறு வெளியேறு வெளியேறு. காட்டுகள் அமைந்து அமைந்து. நன்றி 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 இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவரே thank you Jesus. எந்த விதங்களான ஆவிகளும் இரத்தத்தை விட்டு வெளியேறியாக வேண்டும். நரம்புகளை விட்டு, மூளை நரம்பை விட்டு, மூளையை விட்டு, அவயவங்களை விட்டு இன்று ஒரு மாறுதலை தருகிறவர், மாறுதலை தருகிறவர். குடலுக்குள்ள வயிற்றுக்குள்ள அவயவங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பிரவேசிக்கட்டும். கூப்பிடு, பிரவேசிக்கட்டும் பிரவேசிக்கட்டும். எலும்புகளுக்குள்ள பிரவேசிக்கட்டும். கர்த்தர்ட்ட சொல்லு, ஆண்டவரே என் எலும்புக்குள்ள அவரவர் அவரவர் விரும்புகிறபடி என் எலும்புக்குள்ள, என் நரம்புக்குள்ள, என் ரத்தத்தில், என் இருதயத்தில், என் வயிற்றுக்குள்ள, என் யூரினரி சிஸ்டத்தில், கிட்னியில, குடலுக்குள்ள, யூட்ரஸ்ல, லிவருக்குள்ள, கணையத்தில், லங்ஸுக்குள்ள ஒவ்வொரு அவயவனும் இறங்கி 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 இறங்கி. அந்நிய ஆவிகள் இருக்க முடியாது. வெளியே 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 வெளிப்படட்டும். பொல்லாத வல்லமைகள் வெளியேற கடவுள், பொல்லாத வல்லமைகள் வெளியேற கடவுள். ஆவியானவரே ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆவிக்குள்ளே மாறுதலை தருபவர் நீர். தேவனுடைய சுத்திகரிக்கிற அக்கினி ஆவியிலே இறங்கி, சுட்டரிக்கிற அக்கினி என் ஆவியிலே இறங்கி. கேட்கலாம், என் ஆவிக்குள்ளே உம்முடைய அக்கினி, தேவ அக்கினி என் ஆவியில, என் மனதிலே, என் மனதிலே உண்மையாய் கட்டி கொண்டிருக்கிற ஆவிகள் ஆவியில இருக்க முடியாது. என் உள்ளத்தில, மனதுக்குள்ளே, சிந்தைக்குள்ளே உம்முடைய அக்கினி. ஆவியானவரே thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். எல்லோரும் சொல்லுவோம், அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்குத்தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்குத்தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்குத்தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க
மாட்டேன். அதிசயம் கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அதிசயம் எனக்கு தான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். நான் போகும் வழியெல்லாம் என் இயேசுவுக்கு தெரியுமே. நான் போகும் வழியெல்லாம் என் இயேசுவுக்கு தெரியுமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். Yes. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். ஜெயம் ஜெயம் எனக்கு தான். நான் போகும் வழியெல்லாம் என் இயேசுவுக்கு தெரியுமே. போகும் வழியெல்லாம் என் இயேசுவுக்கு தெரியுமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். ஜெயம் ஜெயம் எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். ஜெயம் ஜெயம் எனக்கு தான். பாத்திரம் நிரம்பி வழியுமே. என் பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பி வழியுமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அக்கினி கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அக்கினி கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அக்கினி எனக்கு தான். சாத்தான் சுற்றியெல்லாம் இந்த அபிஷேகம் முறிக்குமே. சாத்தான் சுற்றியெல்லாம் இந்த அபிஷேகம் முறிக்குமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அபிஷேகம் எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அபிஷேகம் எனக்கு தான். சாத்தானின் சுற்றியெல்லாம் இந்த அபிஷேகம் முறிக்குமே. சாத்தானின் சுற்றியெல்லாம் இந்த அபிஷேகம் முறிக்குமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அபிஷேகம் எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அபிஷேகம் எனக்கு கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அபிஷேகம் எனக்கு தான். என் பாத்திரம் அபிஷேகம் வேணும். அக்கினி அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பி வழியுமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அக்கினி எனக்கு தான். Yes. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அக்கினி எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அக்கினி எனக்கு தான். Yes. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அக்கினி எனக்கு தான். கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன். அக்கினி எனக்கு தான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சாத்தானின் சுற்றி, சாத்தானின் சுற்றி இன்றைக்கு இந்த அபிஷேகம் அழிப்பான். அவன் சாத்தானின் சுற்றியெல்லாம் இந்த அபிஷேகம் முறிக்குவே. சாத்தானின் சுற்றியெல்லாம் இந்த அபிஷேகம் முறிக்குவே. சாத்தானின் சுற்றியெல்லாம் இப்போ இப்போ என்னை விட்டு சொல்லு, என்னை விட்டு ஆண்டவரே முறியட்டு, முறி 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 முறையட்டானின் சுற்றியெல்லாம் நன்றி. அபிஷேகம் முறிக்குவே. பொல்லாத சத்துரு வைத்த முகங்களை முறிப்பான், முறிப்பான். சரீரத்தை விட்டு, மனதை விட்டு ஆண்டவரே கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அபிஷேகம் எனக்கு தான். 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 இறங்க மாட்டேன், நான் அபிஷேகம் வல்லமையோடு ஆவியானவர் அபிஷேகம், அபிஷேகம். அக்கினி, அக்கினி தேவனே தாகத்தோடு அக்கினி சுட்டரிக்கும் வஞ்சகாவிகள் எரியும், எரிந்து
கலங்கம் வலு சர்ப்பத்தின் வலிமை எரியுது எரியட்டும் இடதரபதனபோ மகிமை அக்கினி அக்கினி இயேசுவின் நாமத்தில் எரியட்டும் கட்டுகள் எரியட்டும் சாப கட்டுகள் சாத்தானுடைய கட்டுகள் ஆவியை விட்டு மனதை விட்டு சிந்தை விட்டு புத்தியை விட்டு சரத்தை விட்டு எரி 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 அக்கினி அக்கினி அபிஷேகம் எனக்குதான் அபிஷேகம் வாஞ்சிக்கிற யாவர் மேலும் அபிஷேகம் ஆவியோட அபிஷேகம் அபிஷேகம் இறங்கட்டும் வல்லமை இறங்கி இறங்கட்டும் 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 இயேசுவின் நாமத்தில் இறங்கி நன்றி 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 ஜெயம் ஜெயம் எனக்கு கலங்க மாட்டேன் நான் கலங்க மாட்டேன் ஜெயம் ஜெயம் எனக்கு தான் கலங்க மாட்டேன் நான் கர்த்தர் 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 ஜெயமுண்ட 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 நன்றி ராஜா நன்றி ஹalleluya இயேசுவே நல்லவரே 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 வல்லவரே வல்லவரே இயேசுவே நன்றி ராஜா நன்றி 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 ஹalleluya இயேசுவே மகிமை உமக்கே Thank you Lord ஆவியானவரே உண்மையாக தேவனை கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய விடுவிக்கிற வல்லமை இறங்குவதாக கட்டுகள் அவிழ்ந்து போ அடிமைத்தன கட்டுகள் அவிழ்ந்து போ சிந்தை தலை மூளை நரம்பு உடம்பு மனம் அனைத்தை விட்டு பொல்லாதாவியுடைய கட்டுகள் உடையட்டு கர்த்தருடைய வல்லமை உண்டான மாறுதல் உண்டாகட்டு நன்றி 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 ஹalleluya thank you Jesus thank you Jesus hallelujah உமக்கே நன்றி thank you Lord thank you இயேசுவே மனம் தேவனை பார்க்கட்டும் மனம் இயேசுவை பார்க்கட்டும் எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டவர் என் பாவங்களை அக்கிரமங்களை மீறுதல்களை சாபங்களை பலவீனங்களை தீமைகளை பொல்லாப்புகளை சாவுக்கேதுவான கட்டுகளை சிலுவையிலே அழித்தவர் சிலுவையிலே அழித்தவர் சிலுவையிலே அழித்தவர் நீரே சிலுவையில் அழித்தவர் நீரே நன்றி 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 இயேசுவே ஹalleluya thank you Jesus thank you ஏக்கத்தோடு எனக்காக என் வாழ்வுக்காக என் ஜெயத்திற்காக என் ஜீவனுக்காக தேவனை பாரு பேசு நீ வாழ்றது அவரா நீ பிழைப்பது அவரா சுகம் பெற்றிருப்பது அவரா விடுதலையோடு காணப்படுவது அவரா நீ காக்கப்படுவது அவரா நீ பாதுகாக்கப்படுவது அவரா நன்றியற்ற மனதோடு ஒவ்வொரு நாளையும் கடத்தாமல் சிலுவையில் இவை அனைத்தையும் ஏற்படுத்தி தந்த தேவாதி தேவன் மனுஷகுமாரன் நினைத்து எனக்காக நீர்
ஒப்பு கொடுக்கப்பட்டீர், ஒப்பு கொடுக்கப்பட்டீர். நான் நீதிமானாய் மாற, நான் தகுதி உள்ளவனாய் மாற. என் தகுதிக்காக நான் போராட வேண்டியதில்லை, யாரோடும் நான் வழக்காட வேண்டியதில்லை. என் தகுதி உம்மாலே வருகிறது. உம்மாலே நீர் எனக்கு தகுதி. என் காரியத்தை நீரே அறிவீர், நீரே அறிவீர். நீரே என் காரியத்தை அறிந்தவர், அறிந்தவர் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ராஜா, ஆ கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி நன்றி ராஜா, ஆ கோடி கோடி நன்றி ராஜா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. என் தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை நிறுத்தி வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை நிறுத்தி வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுக
சுகமானேன் சுகமானேன் தழும்புகளா சுகமானேன் என் குடும்ப சுகமானேன் 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 தழும்புகளால் சுகமானே என் குடும்பம் எனக்கு சுகமுண்டாக பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா பலவீன நேரங்களில் பலன் இப்பவே தீரையா எல்லோரும் சொல்லுவோம் பலவீன காலை முதல் பாதம் வரை பலப்படுத்துகிற ஆவியானவர் உள்ளும் புறமும் ஒரு மனதோடு பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா சுகமானே சுகமானே தழும்புகளா சுகமானே என் குடும்ப வைத்திய நீரே இயேசு சுகமானே என் வாழ்வின் வைத்திய நீரே சுகமானே என் குடும்ப வைத்திய நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி நன்றி கோடி கோடி சுகத்துக்காக நன்றி நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நீ சொல்லி மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி தேவனை நினைச்சா மட்டும் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி 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 ஐயா கோடி கோடி நன்றி கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய வாழ்வில் தங்கள் வழிகளில் தேவனை நினைக்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் கர்த்தராகிய தேவன் மறவாதவர் 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 என்னை மறவாதவர் நீர் என்னை மறவாதவர் நான் உம்மை நினைக்க எப்பொழுதும் உம்மை நினைக்கும்படி உம்மை நினைக்க என் மனதுக்குள்ளே எப்பொழுதும்
உம்மை நினைக்க. தேவனை பார்த்து உம்மை நினைக்க, உம்மை நினைக்க உதவி செய், உதவி செய். நீர் எனக்கு சுகமானவர், நீர் எனக்கு ஜெயமானவர், நீர் என் தடைகளை உடைக்கிறவர், நீர் என் பலனாயிருப்பவர், நீர் என் சுகமாயிருப்பவர், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர், உதவி செய்கிறவர். நீர் உமக்கு நன்றி. ஆவியானவருக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்வை ஆசீர்வதி. பலவீனங்களை மாற்றினீர். எல்லா வியாதியை உண்டு பண்ணுகிற பலவீனத்தினால் கட்டியிருக்கிற பொல்லாத சாத்தானுடைய ஆவியின் துரைத்தனம், வல்லமை, அதிகாரத்தை கிறிஸ்து இயேசு உரிந்து சிலுவையில் வெற்றி சிறந்தபடியா இப்பொழுதே தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்வை விட்டு, ஒவ்வொருடைய சரத்தை விட்டு, ஒவ்வொருடைய மனதை விட்டு பொல்லாங்கனுடைய அதிகாரத்தை, துரைத்தனத்தை, வல்லமையை இயேசுவின் நாமத்தில் உரிந்து போடுகிறேன், உரிந்து போடுகிறேன், பறித்து போடுகிறேன், பறித்து போடுகிறேன். வியாதியின் வலிமை, வேதனையின் வலிமை அழிவதாக. விடுதலை செய்கிறேன், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை செய்கிறேன், விடுதலை உண்டாகட்டும், நன்மை உண்டாகும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உடைய பிரசன்னம் அவரோடு இருக்கு. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனதில் இருந்து வரட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சொல்லுகிறோம் ஆவிக்குரிய வாழ்வு என்று. அது ஆவியிலிருந்து வர்றது. எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை என்னது? ஆவின் என்னது? இதுதான் பிரச்சனை. ஈக்குவேஷனே தெரியாது, அப்புறம் எப்படி கணக்கு செய்கிறது சொல்லுங்க? எல்லாம் பெரிய நீதிமான் மாதிரி உங்களை ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே உங்களுக்கு ஃபீலிங் வந்து நான் அப்படி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, என்ன அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நமக்கு ஃபண்டமெண்டலே தெரியாது. அப்போ ஃபண்டமெண்டலாக அறியணும் என்கிற என்ன வேணும்? ஒரு எண்ணம். நான் அறியணும். ஒருவன் தன்னை ஏதாவது அறிந்தவன் என்று எண்ணினால் ஒன்றும் அவனுக்கு உரியபடி தெரியாதென்று எண்ண கடவன். நீங்கள் அதை வாசித்திருப்பீங்க கொஞ்சம் இந்த இலக்கிய வார்த்தையில். எப்படி ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை நாம் எதையோ ஒன்றை அறிந்தோம் என்று எண்ணினால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. இதுதான் ஸ்பிரிச்சுவல் என்பது. ஒன்றையும் நம்ம அறியலை. அப்போ அறியவில்லை என்றாலே அறிய வேண்டும் என்கிற எண்ணம் வரும். இப்போ வரலைன்னாலே நீங்கள் அறிந்தவர்கள் என்கிற எண்ணம் இருக்கிறது என்று அர்த்தம். என்ன புரிகிறது சொல்லுங்க? இப்போ இவ்வளோ நேரம் ஆராதிச்சிங்க, ஜெபம் பண்ணீங்க, பேசுனீங்க. அப்போ அதுக்குரிய ஒரு செட்டில்மெண்ட் வேணும் இல்லையா? இப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி எப்படி இருக்கும்? இந்த பலூனை ஊதி பெருக்கி நம்ம இப்போ என்ன ஆயிட்டோம்? ஓரளவுக்கு இல்லை, அது ரியல் இல்லை. இங்கே நடக்கிறது என்ன இல்லை? உங்களுடைய ரியல் அல்ல, இது கிருபை, இது தேவனுடைய ஹெல்ப் கிடைக்கிறது. உங்கள் ரியல் காலையில் எழும்பும்போது இருந்தீங்கல்ல ஒரு மனநிலை, நேற்று பகலை, முந்தா நாள் பகலை, ஈவினிங் இருந்தில்ல ஒரு மனநிலை, அதுதான் ரியல். அப்போ இதுதான் நாம் என்று புரிய வேண்டும். ஏன்னா நம்முடைய மனம் என்பது நிலைவரம் இல்லாதது என்பதை உணரும். என்னது? அதுக்கு அஸ்திபாரம் இல்லை. அதனால தான் கிறிஸ்துவை தேவன் அஸ்திபாரமாய் தந்தார். புரியல? அஸ்திபாரம் என்றால் நிலைநிற்பு. நீ வெறும் கிளை மட்டும், உனக்கு வேர் இல்லை, உனக்கு என்ன இல்லை? அடித்தளம் இல்லை. அப்போ நீ வளரவோ வாழவோ தேவனுக்குள் எந்த இதுவும் இல்லை. அதனால தான் கிறிஸ்துவை உனக்கு வேறாக மரமாக தந்தார். இது புரியுங்க? ஸோ நீ சார்ந்து தான் வாழ்ந்து ஆக வேண்டும். நான் தேவனை சார். அப்போ சூழ்நிலைகளில் யாரை சாருகிறோம்? எனக்கு யாரும் இல்லை, என் கவலையை கேட்க யாரும் இல்லை. இதெல்லாம் உண்மைதான், நான் ஒத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன இல்லை? உங்கள் கவலையை ஈவன் இந்த பிள்ளைகளுக்கும் உங்கள் அப்பா கூட புரிய மாட்டான். அது அவங்க குற்றம் இல்லை, அதுதான் மனிதன். மனிதர்கள் அவங்க லிமிட். ஒரு மனிதனுடைய உணர்வுகளை போதிய அளவுக்கு புரிய முடியாதவன் தான் மனிதன்.
தாய் தகப்பன்னு மனிதர்கள் தான். ஆனால் அவங்க கொஞ்சம் உண்மையாக என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க. இதுதான் அவங்கள்ட்ட உள்ள. என் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கும். தம் பிள்ளை நல்லா பண்ணாமல் மற்ற பிள்ளை நல்லா பண்ணால் நமக்கு சந்தோஷம் வருமா சொல்லுங்கள்? மற்ற பிள்ளைகள்லாம் என்ன வந்தாச்சு, படிப்பு முடிஞ்சு ஏதோ வேலைகள், இன்னும் நம்ம பிள்ளைக்கு வேலை வேணுமே ஆண்டவர். நான் என்ன சொல்கிறேன், அது ஏன் அதை பார்த்துட்டு சொல்கிறேன் இப்படி? இதுதான் மனிதன், பொல்லாத மனிதன். இதெல்லாம் கொடிய மனமாகும். உனக்கு வேலை வேணுன்றதை கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் என் பிள்ளைக்கு மட்டும் நடக்கல, கிடைக்கல, அவங்களெல்லாம் நடந்தாச்சு. இந்த ஒப்பிட்டு பார்த்து செய்கிறது ஆபத்தை கொண்டு வந்து விடும். இப்போ தெரியாது, பிறகு நல்லா தெரியும். அனுபவிக்கிறது யாரு? பிள்ளைங்க, அம்மா இல்லை, அப்பா இல்லை. அதனால் ஒப்பிட்டு பார்த்து பண்ணாது. உனக்கு நியாயமானது வேண்டும் என்று கர்த்தரே விரும்புகிறார். அவர் உனக்கு 100% சப்போர்ட். இப்போ மனிதர்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்லது வேணும்னு விரும்புவாங்க. ஆனால் எது நல்லதுன்னு தெரியாது. அது கர்த்தர் ஒருவரே அறிவார். எப்படி? பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் விருப்பம், உணர்வுகள், நிலைமைகள் எதுவாக இருந்தால், பெரியவர்களோ சின்னவர்களோ, மற்றவங்க புரிவாங்க, புரியலை, அதனால் நான் வாழ விரும்பலை, இப்படிலாம் சொல்கிற பிள்ளைங்க. தேவன் அப்போ எங்க? உன்னை அறியத்தக்க டிபார்ட்மெண்ட்டே யாரு? தேவன், கிறிஸ்து. பின்ன எதுக்கு அவர் மனிதனாய் வந்தார்? மனிதனாய் எதுக்கு வந்தார்? உனக்கு சமமாக ஏன் வந்தார்? உனக்கு இணையாக ஏன் கிறிஸ்து வந்தார்? அவருக்கு வேற வேலை இல்லையா? அவர் தேவனாய் இருந்தார், தேவனுக்கு ஒப்பாயிருந்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை தன்னுடைய ஆதாயமாக கருதாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, வெறுமையாய் இருக்கிற உனக்காக வந்தாரே. இந்த அறிவு எங்க போச்சு? உனக்காக தன்னை வெறுமையாக்கி, எப்படி? தரித்திரனாய், ஏழையாய், பாவ சாயலாய், அடிமையாய். உன்ன மாதிரி கூட அவருக்கு வீடு கிடைக்கல, உன்ன மாதிரி கூட அவருக்கு வாடகை வீடு கூட கிடைக்கல என்ற. நீயாவது குடும்ப வீடு, அதை விட்டா சொந்த வீடு. தேவகுமாரனுக்கு சொந்த வீடும் இல்லை, வாடகை வீடும் இல்லையா? ஏன்? ஹோட்டலே கிடைக்கல. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், அதுல சத்திரம், அத விடுதி, தற்காலிக தங்குமிடம் இல்லையா? விடுதினாலே நமக்கு ஒரு பயம். ஏன்னா விடுதியில் நிறைய என்னதான் நடந்திருக்கும், பல தவறான காரியங்கள் நம்ம கேள்விப்படும். ஆக்சுவலாக விடுதி வச்சிருக்க அதுக்கு இல்லை, வழிப்போக்கர்களுக்கு ஒரு இரவு திடீர்னு பஸ்ஸில் இறங்கியாச்சு, பஸ் இல்லை, தங்குறதுக்கு ரூம், அப்படி தான் அது இருக்கிறது. ஆனால் அதை பலரும் பயன்படுத்துவோம், பல தரப்பட்டவங்க. அதனால் இப்படி சில அசம்பாவிதங்கள் நடக்கும். இயேசுவுக்கு அது கூட கிடைக்கல. நல்லா புரியுங்க. காரணம், உன்னை தேடி வந்த வழியில் அவருக்கு நடந்த சம்பவம். அவருடைய நோக்கமெல்லாம் நீதான். பிதா அவரை அனுப்பினது அதற்கு, இழந்து போனதை தேடி. தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட மனிதன் திரும்ப சேர்க்கப்பட, அந்தஸ்து இல்லாதவன் திரும்ப தேவனுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வரப்பட, தன்னுடைய வாழ்க்கையில் உரிய புரிந்து கொள்ளுகிற ஒத்தாசை இல்லாத மனிதனுக்கு ஒத்தாசையாக அப்போ தேவன் உண்டாக வேண்டும். அதற்காக கிறிஸ்து பிரயாணப்பட்டார், புறப்பட்டார். வந்த வழியில் அவருக்கு என்ன கிடைக்கல? சத்திரம், அதான் ரூம் கிடைக்கல, வாடகை வீடு கிடைக்கல. மாட்டுக்கொட்டாவில் போய் படுக்க வச்சிருந்தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அந்த குழந்தைக்கு நிலைமை என்னன்னு பார்த்து. அங்கே எந்த ஒரு பாதுகாப்பு மற்ற எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அப்போ இவ்வளவு கீழ் அடிமட்டத்தில் அவர் வந்து உன்னுடைய வாழ்வை அவர் வாழ்ந்து பாருங்க. இதில் என்ன நமக்கு என்ன? அவர் வந்ததனுடைய பிரயோஜனம். அப்போ நம்ம இன்னும் எப்படியே இருக்கிறோம்? நம்முடைய பாவத்திலும் அறியாமையிலும் அவபக்தியிலும் இருப்போமானால் அவர் வந்ததனுடைய முகாந்தரம் அதான் நியாய தீர்ப்புக்கு காரணம். நம்மை அவர் நியாயம் தீர்க்க காரணமே என்ன? காரணம் நிதானம் குறைகிறபடியா. மற்றபடி அனைவரும் கிறிஸ்துவை போல் வாழத்தக்க வாய்ப்பை இயேசு ஏற்படுத்தி தந்தார். அதுக்கு தான் வந்தார். இவ்வளவு கஷ்டப்பட்டு
உன்னை புரிந்து கொள்ள. நல்லா கவனிங்க. மனிதர்களுக்காக தேவனோடு நம்மை சேர்க்க முன்காலத்தில் ஆசாரியர்களை ஏற்படுத்தினார் தேவன். ஆசாரியர்கள் மனிதனுடைய வேண்டுதல், ஜெபங்கள், அவருடைய பிரச்சனைகள், அவருடைய எந்த ஒரு வழக்கு, இது அனைத்தையும் அவரிடத்தில் போய் சொல்லி அவர்கள் தேவனிடத்தில் தெரியப்படுத்துவார்கள். அவன் புரியவே மாட்டான். எது? ஆசாரியனதை புரிய மாட்டான். அப்போ ஆசாரியனை வைத்திருப்பது அதற்கு. அவனுக்கு சில உபகரணங்களை, ஆடை அலங்காரங்களை, யூனிஃபார்மை எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறார் தேவன். அப்ப இவன் தேவனுக்கு முன்பாக போகலாம் என்கிற உரிமை உண்டு. தகுதி உண்டா என்பது அவன் பார்த்து கொள்ள வேண்டும். எது? உரிமை உண்டு, தகுதி உண்டா என்பதை அவன் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால அவன் தனக்காகவும் தன்னிடத்தில் வேண்டுகிறதற்காய் வருகிறவர்களுக்காகவும் என்ன செய்கிறவனாயிருப்பான்? என்ன செய்கிறவன்? தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்கிறவனாய். பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் ரத்தத்தோடு பிரவேசித்து அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். தனக்காகவும் செலுத்தி ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். இளங்காளை, ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தை அதை கழுத்தறுத்து கொண்டு அதுக்கு உயிரை எடுத்து அதுக்கு மாமிசத்தின் உயிராகிய இரத்தத்தை வார்த்து அதை தேவனிடத்திலே கொண்டு போனோம். ஏன்? இவன் பாவம் தான் அதுக்கு காரணம். அது இரத்தம் சிந்துவதற்கு காரணம் இந்த மனிதனுடைய பாவமும் தன்னுடைய பாவம், அந்த ஆசாரியனுடைய பாவம், அந்த மனிதனுடைய பாவம். பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இரத்தம் சிந்தப்படணும். நல்லா கவனிங்க. அப்ப இயேசு இரத்தம் சிந்தினது அதற்கு, உங்கள் பாவத்திற்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் அவர் பலியிடப்பட்டு அந்த சித்தத்தின்படி நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அது நமக்குள்ளே வந்ததோ இல்லையோ அவர் செய்து விட்டார். பூரணம் என்பது நம்மிடத்தில் வந்து எட்டியதோ இல்லையோ அது பலவந்தம் பண்ணுகிறவர்களுக்கு தான் அனுதினமும். அந்த பூரணம் என்பது கிறிஸ்துவின் நிறைவு. அவருடைய நிறைவான நீதியும் பரிசுத்தமும் தெய்வத்துவமும் நமக்குள்ளே வருவதற்காக நம்மிலிருந்த பாவங்கள் பரிகரிக்கப்பட இயேசு ரத்தம் சிந்தினார். யாருக்க பாவத்துக்கு? ஏன் பாவம்? என்னுடைய, நம்முடைய. அப்போ இதேதான் முன்ன நடந்தது. ஆனா அந்த பிரதான ஆசாரியனும் பாவம் உள்ளவன் மனிதன். சோ அந்த ஆட்டுக்கடாவின் ரத்தம் அவனுக்காகவும் அவனிடத்தில் வருகிற மனிதர்களுக்காக இப்படி வந்து அவன் தேவனிடத்தில் தன்னையும் மனிதர்களையும் கொண்டு செல்லுகிறவன் பிரதிநிதி. அந்த இடம் தோல்வி அடைந்தபடியால் அந்த பிரமாணம், அந்த செயலிலே குற்றம் உள்ளது, குறை உள்ளது. ஆகையால் குற்றமில்லாத, தப்பிதமே இல்லாத இன்னொரு பிரமாணம் நமக்கு தேவைப்பட்டது. அது கிறிஸ்து. புரியுதா? பிரதான ஆசாரியர்களால் நமக்கு நிவர்த்தி நடக்கல. பிரதான ஆசாரியர்கள் வைக்கப்பட்டது மனுஷனுடைய பாவங்களுக்காக பிராயச்சித்தம் உண்டாக்க. அந்த வேலை அவன் செஞ்சா அவன் தனக்காகவும் செய்யும், இல்லைன்னா அவனை கர்த்தர் கொன்னைப்படுவார். இதுதான் பிரமாணம். இப்போ அதை விட்டு அதை கர்த்தர் பழமையாக்கினார், வேறொன்றை ஏற்படுத்தினார். அது கிறிஸ்து, புதிய உடன்படிக்கை என்று பெயர். அப்ப இயேசு நமக்காக மகா பிரதான ஆசாரியனாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நமக்காக பிரத்யட்சமாய் போனார். கிறிஸ்து பிதாவிடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக. புரியுதா? அப்போ இந்த சித்தத்தின்படி நாம் என்ன ஆக்கப்படுகிறோம்? பூரணப்படுத்தப்படுகிறோம். எது? பரிசுத்தமோ நீதியோ என்ன ஆகிறது? ஃபுல்னஸ், பழுதற்ற நிலையை பெறுகிறோம். பெற்றோமா என்பது கேள்வி. அதை கேட்டுக்கோங்க. அது வந்திருந்தால் பரிபூர்ணம், அங்கே குறை இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் வளர இல்லை, அது முழு வளர்ச்சி உள்ளது கிறிஸ்து என்பது. அதை குறித்த அறிவு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஏன்னா நாம் அறிவுள்ளவர். நம்முடைய அறிவு அதிகமாக வசனத்தில் இருக்கும், நம்முடைய கிரியைகள் இருக்கும், வேறு ஒன்றை நாம் புரிந்திருப்போம். தேவன் என்பது வெளிப்பாடு சம்பந்தப்பட்டது. நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் வந்து தொடர்பு கொள்ளுகிற உறவு அது. அதைத்தான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன்.
ஆவிக்குரிய வாழ்வு என்றால் என்ன? அது நம்முடைய பாடலும் நம்முடைய ஊழியமும் நாம் நடப்பிக்கிற நம்முடைய கிரியைகள். ஊழியம் என்பது எல்லாரும் செய்வாங்க. இங்கே வருவது என்ன? ஆவிக்குரிய வாழ்வு என்பது நம்முடைய உள்ளான மனிதனுடைய பெயர் தான் ஆவி என்று ஒரே வார்த்தையில் சொல்லுவது. ஏனென்றால் தேவனும் ஆவியாயிருக்கிறான். வெறும் ஆவின்னு சொல்றோம். தேவனுடைய அந்த டிகினிட்டி அல்லது அவருடைய பொசிஷன் மனிதர்களுக்கு வெளிப்படுவது எப்படி? ஆவியாய் இருக்கிற இன்விசிபிள், அழிந்து போகிற சாயலில் இல்லாமல் அழியாத சாயலில் இருக்கிறார் என்று அர்த்தம். நமக்கு அழிவுக்குரிய சாயல் தான் தெரியும். அப்படி இருந்தால் தான் நாம் அதற்கு என்ன கொடுக்கிறோம்? முக்கியத்துவம் கொடுப்போம். புரியுதுங்களா? ஆமா, மனிதர்கள் என் கஷ்டத்தை கேட்க மனிதன் இருந்தால் சந்தோஷம். நிலையான நிஜமான தேவன் இருக்கிறார், அதுல சந்தோஷம் இல்லை. ஏன்? நாம் அழிந்து போகிற பிம்பங்களுக்கு மதிப்பு கொடுத்து பழகினவர்கள். தேவன் என்பது உனக்காக தரப்பட்ட நிலையான சொந்தம், நிரந்தரமான சொந்தம், உறுதியான சொந்தம், எடுபடாத பங்கு, எடுபடாத பங்கு, எனக்காக தரப்பட்ட எடுபடாத நல்ல பங்கு. நன்றி. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை, நமக்கு நிலையான உறவை, சொந்தத்தை, அழியாத ஒரு ஃபேமிலியை, அழியாத தகப்பன், மாறாத தேவனை தருவதற்காய் கிறிஸ்து இவ்வளவு பாடுபட்டார். இயேசு வந்தது எதுக்கு? நீ சாடுவதற்கு இல்லையா? ஆவிக்குரிய வாழ்வு என்பதனுடைய அர்த்தமே தேவன் ஆவியாயிருக்கிறார். அப்படின்னு என்ன மீனிங்? அழியாதவராக இருக்கிறார். God is spirit. ஆவியானவர் தான் கர்த்தர். அப்போ தேவனோடு இணைய விரும்புகிறவன் ஆவியினால் பிறந்தவனாயிருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எப்படி? தேவ ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவன். அதுதான் ஆவிக்குரிய வாழ்வு. ஆவிக்குரிய வாழ்வு என்பது ஒரு மனிதனுடைய உள்ளான மனநிலை. என்னது? உள்ளான மனநிலை, உள்ளான இருதயம், உள்ளான நினைவு, உள்ளான சிந்தை, உள்ளான அறிவு, உள்ளான சத்துவம், பெலன். இதுதான் ஒரு மனிதனுடைய இன்னர் மேன், உள்ளான மனிதன். இந்த மனிதன் செயலற்று பலவீனப்பட்டு ஜீவனற்று இருப்பான். தேவனோடு ஈடுபட வராது. ஒரு சின்ன பிரச்சனை உன் மனதை பாதித்தால் உன் மனம் தூங்குமா? எவ்வளவு இடையூறாவது, கவலைப்படுது, சிந்தனை அடக்க முடியல. இதுதான் சுயம் மாமிசம் என்று சொல்லுவது. அது பேய்க்குரிய வீடு. அதை வச்சுட்டு உன்னை இல்லாம இருக்கும்போது நாம் தெய்வ பக்தி உள்ளவர்கள் மாதிரி. இதல்ல தெய்வ பக்தி. ஆவிக்குரிய வாழ்வில் வருவது என்பது மாமிசீக தன்மையால் பிடிக்கப்பட்ட மனம் விடுவிக்கப்படும் போது தெளிவுண்டாகும். தெளிவு. அது ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கு வேல்யூ. மறுநாள் திரும்ப போய் வாங்கணும். எப்படி? புரியலையா? மன்னா மாதிரி அனுதினமும் போய் பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் அதுக்கு பேரு கிருபை, இலவசம், இனாம், தேவன் தருகிற சலுகை. அது ஒரு நாள் வாங்கினது என்னைக்கு இழுக்காது. இன்றைக்கு நமக்கு கிடைக்கும். நாளை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த விஷயத்துல, இந்த மேட்டர்ல நாளைக்கு தேவன் இருக்கிறார். அது அவருடைய கையில் இருக்கிறது. அவர் எனக்கு தந்தால் கிருபையை பெற்று வாழுவேன். அப்படி நீ ரொம்ப நாளைக்கு கிருபை வாங்கிக்கோ அப்படியெல்லாம் கிடையாது. சில ஜோமனை சொல்லுவான், பாஸ்டர் நான் இனிமே எனக்கு வியாதியே வரக்கூடாது, என்னைக்கு வர சாகும் வர, நான் இனி பாவமே செய்யக்கூடாது. சரி, நல்லது, ஜோமனுங்க கேட்கறது. நான் கர்த்தரோட என்னைக்கு வாழணும். அது நான் உன்னை வச்சு பிடிப்பிக்க முடியாது. அது கர்த்தரும் நீயும். நீ கர்த்தரோடு இருக்கிறது என்பது உண்மையானால், நிஜமா யோசிங்க, நிஜமா நீங்க நிஜமா இருக்கிறீங்களா?
உங்கள் ஆவிக்குரிய வாழ்வு என்கிற உள்ள இருக்கிற மனிதன் ஆவியா இருக்கிற அழியாத தேவனோடு இணைகிறதா? அதுதான் வாழ்க்கையே. அதுக்கு இடையூறாதான் நம்முடைய பார்க்கிற சம்பவம், கேட்கிற சம்பவம், அனுபவ சம்பவம், சூழ்நிலைகள் அனைத்தும் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு ஆதரவாய் தரப்பட்ட கர்த்தராகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற விஷயத்தில் நீங்கள் ஸ்டெட்ஃபாஸ்ட், அதிலே சீராக இருந்தால் நிச்சயமாய் நீங்கள் அசைவதில்லை. மார்த்தாள் மரியாள் என்பவர்களை நாம் அறிவோம். 2 பேரும் இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே வீட்டிலே ஏற்றினவர்கள். 2 பேருடைய ஒரே வீட்டில் தான் இயேசு வந்தார். இயேசுவுக்கு மரியாளும் பழக்கம் உண்டு, மார்த்தாளும் பழக்கம் உண்டு. ஆனால் 2 பேருடைய புரிந்து கொள்ளுதலும் வெவ்வேறு, 2 விதம். இயேசுவை, அவருக்குள் இருக்கிற தெய்வீகத்தை, பிதாவின் நிறைவை அறிந்தவள், வெளிப்பாடு பெற்றவள் யாரு? மரியாள். ஹல்லேலூயா. தேவன் முழு நிறைவோடு சரீரத்தில் வந்திருந்தார். மாமிச தேகத்தில் தெய்வத்துவம் என்கிற பிதாவின் நிறைவு தன்னகத்தை உள்ளவராய் அவர் வந்து அங்கே உட்கார்ந்திருந்தார். அதை பற்றி சொல்லும்போது தேவனுடைய கிருபை பிரசன்னமாயிற்று. என்னது? தேவனுடைய கிருபை இயேசு என்கிற ரூபத்தில் வெளிப்படையாய் வந்தது. மகிமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய ஜீவன் வெளிப்பட்டது. பிதாவின் ஜீவன் வெளிப்பட்டது. அவரிடத்தில் இருந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாய் வெளிப்பட்டது. நன்றி. உள்ள வரட்டு, ஜீவன் வரட்டு. அது உள்ளத்தின் பலனோடு கூப்பிடு. பலத்தோடு, பலத்தோடு, பலத்தோடு. ஹல்லேலூயா. வெளிப்பட்டது. வெளிப்பட்டது யாருக்கு வீட்டில் வெளிப்பட்டது? லாசருக்கு வீட்டில் அப்பியர் ஆயிற்று, தோன்றினார் தேவன். இயேசு தேவனா பாருங்க, அங்க அப்படி வந்து இருக்கிறார். பார்த்தா நம்ம போல கண்ணு மூக்கு மொழியுமா இருக்கிறார். ஆனால் அவருக்குள்ள ஃபுல்லா யார் இருக்கிறார்? பிதாவானவர். அப்போ இதை யார் அறிய முடியும்? பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும். அதாவது பிதா எவனுக்கு குமாரனை வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவன் மட்டும்தான் அதை அடைய முடியும், அறிய முடியும். எப்படி இருக்கு? ஆனா உங்களுக்கு அந்த இயேசு மேல இருக்கிற தெய்வீகம் உங்களை இழுத்துன்னா நீங்க ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா தான் இருப்பீங்க. உங்களை அது பிடிக்கல, அது புரியவும் இல்லை அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ளப்படலை, நீங்க வேண்டாம். அதாவது உங்கள் மனதுக்கே தெரியும் ஆண்டவர் மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்போ, ஒரு தாகமோ, ஒரு வாஞ்சையோ, ஐயோ நான் இவ்வளவு நேரம் ஆண்டவர் நினைக்காம இருந்துட்டேன் என்ற குற்ற உணர்வோ வராம இருக்கு அப்படின்னாலே புரிஞ்சுக்கோங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்படவே இல்லை. ஏன் நான் ஒன்றும் ஜட்மெண்ட் கொடுக்கல, அதிலே பொதுவாக பேசுகிறேன், உங்களை தீர்ப்பளிக்கல. இப்படி இருந்தால் இப்படி, அப்படி இருந்தால் அப்படி என்று உங்களுக்கு ஒரு விவேகத்தை பேசுகிறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு உணர்வு வந்தாலும் அங்கே ஏதோ என்னமோ இருக்குன்னு அர்த்தம். என்னது? உள்ள ஏதோ ஏதோ உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். பல்ஸ். ஆமாம். பாருங்க, நீ சரீரத்தில் இருக்கும் நாள் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அவ்வளவாய் கேட்டும் விட்டு விலகி போகிற நபராக இருந்திருந்தால் இங்க வரமாட்டீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒரு வித்து போடப்பட்டிருக்கு. ஸோ அதனால இங்க இருக்கிறீங்க. ஆனா அந்த வித்தாகவே நீங்கள் இராமல், வித்து அந்த ராஜ்யத்தின் வித்தாகிய ராஜ்யத்தின் குணத்தை பாருங்க, அது முளைத்து வளர்ந்து பெரிய மரமாகும். அது உன்னுடைய மனப்பான்மையில தான் இருக்கு. தேவனுடைய செயல் அனைத்தும் நாம் இருக்கிற நம்முடைய மனநிலைக்கு ஏற்றது அல்ல. முதலாவது புரிய வேண்டியது, என்னுடைய மனநிலை தேவனுக்கு ஏற்றது அல்ல, மனிதர்களுக்கு ஏற்றது. நிறைய மனிதர்கள் சந்திக்கலாம், எல்லோருமே நீதிமான்கள் போல் நடப்பவர்கள், தவறு செய்யாமல் வாழ முயற்சி எடுக்கிறவர்கள், சுய நீதியில் தன் பார்வையில் நல்லவர்களாய் வாழ முடியும்.
ஆனால் தேவனோடு வாழ முடியும். அதனாலதான் தேவனே தன்னை நமக்கு வாழத்தக்க தகுதியாக தந்தான். நம்முடைய தகுதி யாரு? சத்தமா இயேசுவே நம்முடைய தகுதியாக வந்தான். நான் வாழ முடியும் தேவனுக்கு ஏற்றார் போல். நான் உள்ளான மனிதனில் தேவனுக்கு ஏற்றார் போல் வாழ முடியும். ஹல்லேலூயா. இதை பெறுவதுதான் மிக முக்கியம். நம்முடைய process, நம்முடைய முயற்சி அனைத்தும் இதை அடைவது. அறிவது எளிது, எல்லாரும் அறிவாங்க. அடைவது என்பது அறிந்திருப்பதைத்தான் நாம் அனுபவம் போல் பாவிக்கிறோம். எது? தேவனை, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். இதைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். இது பெற்றதல்ல, கற்றது. என்னது அப்படின்னா கேட்டு புரிஞ்சிருக்கிறது. அனுபவம் என்பது நீ கற்றவுடனே வராது. நீ கற்றதை தேவனிடத்தில் போய் பர்சனலா பெற்ற நபராய் மாற வேண்டும். என்ன அப்ப இவ்வளவு நாள் நம்ம பேசுறோம். நீங்க கற்றதை எதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு செயல்படுத்த முற்பட்டீர்கள்? எந்த காரியம்? எதையாவது உங்கள் வாழ்க்கையில் உட்கார்ந்து ஆண்டவரே இப்படி எல்லாம் சொல்லியிருக்க, என்னப்பா இன்னைக்கு என்ன சரிப்படுது? தேவனை பொறுத்த மட்டில் நீ உன்னை தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்தி கொண்டு போய் என்னை ஆட்கொள்ளும் அப்படி சொல்ல முடியாது. அவர் சரிப்படுத்தி, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நானே உன்னை நீதிமானாக்குகிற கர்த்தர். அவர் உன்னுடைய குற்றங்களை, உன்னுடைய மதியினங்களை, உன்னுடைய பாவ சுபாவங்களை, உன்னுடைய பழைய மனிதனை, உனக்குள் இருக்கிற பழைய மாமிச ஆவியை உன்னை விட்டு வெளியேற்ற உதவி செய்வார். ஏனென்றால் அவர்தான் உனக்காக இவை அனைத்து சிலுவையில் அறைந்தவர். சோ அதை அனைத்து உன்னை விட்டு வெளியே எடுக்க உதவி செய்வது அவர்தான். அவர் இல்லாம நீ மாற்றப்பட முடியாது. அவர் மாற்றி உன்னை ஆட்கொள்ளுவார். இந்த ரெண்டையும் அவர் செய்வார். எப்படி? உன்னை புதிய பாத்திரமாய் மாற்றி உன்னிலே புதிய ஆசீர்வாதத்தை வைப்பார். ஹல்லேலூயா. அல்லது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்திகரித்து உன்னிலே நன்மையை வார்த்து வைக்கிறவர். இதைத்தான் அவர் செய்வார். இது அதை விட்டுக்கிட்டு நம்மளை சரிப்படுத்தின மாதிரி நாம் பாவித்து நாம் கர்த்தரை வாஞ்சிப்பது போல், அவர் எங்கே ஈடுபட்டார்? இங்க அதுதான் மேட்ரு. அவர் உன்னை ஈர்த்திருந்தால் அவரை விட்டு நீ போக மாட்ட. இங்க மரியாளுக்கு நடந்தது அதுதான். இயேசுவினால் அந்த ஸ்திரீ ஈர்க்கப்பட்டாள். அவருடைய திவ்ய பிரசன்னத்தால், திவ்ய தன்மையா, வல்லமையா, ரட்சிப்பின் வல்லமையா, புதிய சாயலை தருகிற கிறிஸ்துவின் வல்லமையால் அந்த ஸ்திரீ இழுக்கப்பட்டாள். ஆகையால் அவள் அதை பெற்றுக்கொண்டாள். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். பெற்றுக்கொள்வது, receive it, பெற்றுக்கொள்ளுவது. நான் பெற்றுக்கொண்ட நபராக வேண்டும். நான் உம்மை பெற்றுக்கொண்ட நபராய் போக வேண்டும். நான் உம்முடைய சாயலை பெற வேண்டும். நான் கிறிஸ்து என்கிற தேவனை பெற வேண்டும். கிறிஸ்துவில் இருக்கிற பிதாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன புரிகிறது? எனக்கு வேணும் என்கிற எதிர்பார்ப்பு, பசித்தாக, அவன் பாக்கியம். எளிமை உள்ளவன், மனரீதியா எளிமை. என்னது எளிமை? சிம்பிள், ஈஸியா குழந்தை மாதிரி எடுக்கிற மனம், அவன் பாக்கியவன். பரலோகம் அவனுக்கு தான், வேற யாருக்கும் கிடைக்கும். அறிவாளிகளுக்கு கிடைக்காது. தன்னை ஞானி என்று எண்ணுகிறவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது தேவன் கிடையாது. அது இருமாப்பான வலு சர்ப்பத்தின் ஆவி, விழுந்து போன சாத்தானுடைய ஆவிகள். ஏமாந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில் தாழ்மை, எதிர்பார்ப்பு இல்லை என்கிற வெறுமை உணர்வு, அப்பதான் அது கேட்க தோணும். புரியலையா? ஏற்கனவே நிலமெல்லாம் மழை பெய்து நீரால் நிரம்பி இருந்தால் திருப்பி மழை பெஞ்சா என்ன ஆகும்? தண்ணியா ஓடும். ஏற்கனவே
மண் என்ன ஆக்கியாச்சு, தண்ணி எல்லாம் உறிஞ்சாச்சு. இனி இனி மேக்சிமம் இவ்வளவு. இனி அதில் ஊத்துனா இனி ஃப்ளோ வெளியே போகணும், அங்க தங்காது. அதாக நான் கேட்டோன்னு உங்களுக்கு பதில் வராம இருக்கு. புரியல? நான் கேட்கிறேன் இல்லையா, அதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, பதில் இல்லை. என்ன அழகா சொல்றாரு பாரு அவர். நீங்க அதை டீப்பா பாக்குறீங்களா? இப்போ தேவனுடைய தெய்வத்துவத்தால் பிதாவினால் அவள் இழுக்கப்படுற ராஜ்யம், தேவன் அவளை கிளிக் பண்ணிட்டார், தெரிந்து கொண்டார். சோ இது அங்க லிங்க் ஆயிற்று. இப்ப பிதாவினுடைய வெளிப்பாடு இருந்தாதான் ஒருவன் என்னிடத்தில் வருவான். அப்ப அங்க வெளிச்சம், வெளிப்பாடு உள்ள அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு, மனம் ஆவி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அப்ப இது இயேசுவை தன் வசப்படுத்தியாச்சு. கிறிஸ்து கொண்டு வந்த அந்த கிருபையை, அந்த ஆழ்த்தத்துவத்தை, அந்த பிதாவின் நிறைவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனம் வந்தது. அதான் அவர் சொல்றார், என்ன நீ ஆண்டவருக்கு என்னமோ அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், கர்த்தருக்காக அதை விட்டேன் இதை விட்டேன், கர்த்தருக்காக நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான் ஆண்டவருக்காக ஓடி ஓடி ஊழியம் செஞ்சேன், ஆனால் ஆண்டவருக்காக அநேகருக்காக ஜோம் பண்ணேன். ஏய், கர்த்தர் இல்லையாப்பா, அடைய வேண்டியது எங்க? நான் அதை அடிக்கடி கேட்பேன். உன்னை ஒரு 3 நாள் ஒரே ரூமில் அடைச்சி வைப்போம், நீ என்ன பண்ணுவ? நீங்களா அந்த இரத்த சாட்சிகள், உன்னை தேவனை சேவித்த தேவனுடைய அப்போஸ்தலர்கள், இவங்களெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் நாள் கணக்கா ஜெயிலில் கிடந்தவங்க, போர் அடிக்கலவங்க. அவங்கள விட்டு தெய்வீகம் குறையலை, கூட்டிகிட்டே இருந்து. ஏன்னா தேவன் அவர்களோட இருந்தார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அறிந்த ஒரு நபர் யாக்கோபின் இளைய குமாரன் யோசேப். இவனை ஏதோ ஒரு குற்றத்துக்காக, செய்யாத குற்றம் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா படிச்சிருக்கிறோம் இல்லையா, குற்றத்துக்காக ஜெயிலில் போட்டான். வருஷ கணக்கா அவனுக்காக ஜாமீன் எடுக்கவோ யாருமே இல்லை. யோசித்து பாரு எப்படி இருக்கும். நீங்களா இருந்து என்ன பண்ணுவீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இது போன்று வந்தால் என்ன பண்ணுவீங்க? இது அதே பிரச்சனை இல்லை, வேற மாதிரி ஏதோ ஒன்று வந்தா என்ன பண்ணுவீங்க? உங்க மனசு என்ன சொல்லும்? தேவன் என்னை மறந்தார், என்னை கைவிட்டார், என்னை ஒப்பு கொடுத்தார், அப்படிதானே பாட்டு பாடும். ஏன் இல்லப்பா நான் உன்னை கைவிடன்னு சொல்றதுக்கு கர்த்தரோட உங்களுக்கு என்ன இருக்காது? ஐக்கியமே இருக்காது. அவர் சொல்றது உங்களுக்கு புரியாது, பாச வேற. உங்க மனம் வேறு, தேவன் என்பது முற்றிலும் வேறு. அவர் பேசுவது எப்படி உங்களுக்கு புரியும்? அதற்கு உங்களுடைய மனம் அவர் விரும்புகிறதை அறிய, பேசுகிறதை புரிய மனம் மறுரூபம், மறுரூபம். அதுதான் உங்களுடைய ஜெப நேரமான்னு தான் கேள்வி. நீங்க வீட்டில் இருக்கிறீங்களா, மனம் மறுரூபம் ஆகுதா? ட்ரை பண்ணீங்களா என்னைக்காவது? உன் வாழ்க்கை மறுரூபம். ஏனென்றால் தேவன் பேசுவதை அறிய, தேவனோடு பழக, தேவனோடு நடக்க நமக்கு இருக்கிற மனநிலை போதாது. இது முற்றிலும் மனிதனுக்குரியது. அதைத்தான் ஃபர்ஸ்டே சொல்றேன். எல்லா மனிதரும் சீராக, நன்மையாக, நல்லதாக, நேதியாக, நேர்மையாக நடக்க விரும்புவார்கள். அது போன்ற விருப்பம் தான் இருக்கிறது. இங்கே அது பத்தாது, மனம் மாறுதல், மனதிலே ஒரு மாற்றம். எப்படி? அது தேவனுக்கு ஏற்றது போல், தேவனை பார்ப்பது போல், தேவனை அறிவது போல் மாற வேண்டும். உன் ஜெப நேரம் மறுபடியும் ஆகிற நேரமா? ஆகிற நேரமா? ஜெபமே இல்லையே. நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் தரப்பட்ட கிறிஸ்துவை கண்டுகொள்ளாமல், அவரை நீ தரிசிக்க வேண்டுமானால் உன் மனம் மறுரூபமாகணும். அதை தேவனுடைய ஆவியானவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினாலே அவர் சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். நீங்க மறுரூபம் எதை சொல்லுவீங்க? வரும்பன். மறுரூபம் என்னது? இந்த உலக வாழ்க்கையில் தரப்பட்ட நாட்களில் உன்னுடைய மனம் அவர் சத்தத்தை, அவர் வழிகளை, அவர் பிரசன்னத்தை, அவர் நீதியை அறிந்து கொண்டு பார்த்து தரிசித்து பின்தொடர வாழ உன்னுடைய மனம் மறுரூபப்படணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் மனதார ஜெபம் பண்ணன்னு சொல்றோம். அப்ப அதுக்கு நேரம் எடுக்கும். கிறிஸ்துவுக்கும் அதே நியமம். ராமுழுவதும் எதுக்கு இருந்தார்? எதுக்கு? தன்னுடைய மனம் பிதாவின் மனம் போல் மறுரூபம் ஆவதற்காக இரவு முழுவதும் இருந்தார். தெரியுமா? பிதா. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை.
இப்ப இயேசுவை பற்றி ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கும். அவர் ஜெபம் பண்ணின போது அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. இது ஒரு கிறிஸ்துவின் மகிமையை வல்லமையோடு வெளிப்படுவதற்காக இவர்கள் தரிசிக்க காண்பிக்கப்பட்ட காரியம் இல்லையா? அப்ப அது எப்படி? அவர் ஒரு மனிதனாயிருந்தவர். அப்ப அவருடைய ஜெப நேரம் பிதாவை போல் மாறுகிற நேரம். உங்க ஜெப நேரம், நீங்கள் தேவனிடத்தில் போய் இருந்து உங்கள் மனம் அவரால் மாறிச்சா, இல்லை மாறுறதுக்கு தான் போயிருக்கிறீங்களா, இல்லை தூங்குறது உட்கார்றீங்களா, இல்லை ஏதோ கேட்க இருக்கிறீங்க? எதுக்கு இருக்கிறீங்க? உங்களுக்கு ஜெபம்னா என்ன தெரியுமா? ஜெபம் என்றால் தேவனோட கம்யூனிகேஷன், தொடர்பு. அந்த தொடர்பு உங்களை அவரை போல் மாற்றுகிறதற்குரிய நேரம். அந்த நினைப்போட ஜபிக்க போனோம். எப்படி? அவன் இத்தனை நாளும் கேட்டிருப்பீங்களே, அப்பப்போ அப்படி போனீங்களா? நடக்காது, நடக்காது. ஏன்னா நீங்க வேற. எத்தியோப்பன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? சிவிங்கி தனக்கு புள்ளியை மாற்ற முடியுமா? அதால முடியாது. பிறக்க பிறக்க எப்படிதான் அது வரும், புள்ளியோட தான். அதனால அதுக்கு பேர் சிவிங்கி. அதுபோல் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்ய கூடுமோ? முடியுமா? மாறாது. என்ன புரியுது? துக்கமான வார்த்தை இல்லையா? நம்மளை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்பிக்கையற்ற வார்த்தை. என்னது? நம்பிக்கை இல்லாத தீர்மானம். உங்களை பத்தி இது என்ன ஆகாது, வழிக்கு வராது. அப்ப நீ பண்ண முடியாது, அதை ஒத்துக்கிட்டு நாம ஒத்துக்குவோம். தேவன் என்னை மாற்ற வேண்டும், என்னால் மாற்ற முடியாது. புரியுதா? என்னால் என்னால என்னை மாற்ற இயலாது. அதான் உண்மை. பாவி தன்னை எப்படி நீதிமான் ஆக்குவான்? அவனுக்கு அது எங்கிருந்து கிடைக்கும்? பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் சத்தமா கர்த்தர். யார் பாவியை நீதிமான் ஆக்குறவர்? அதுதான், அதேதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, பறிக்கப்படாத, யாராலும் மாற்ற முடியாத நன்மையான ஈவை, தேவ கிருபையை பெற்றுக்கொண்டாள். அது மாறாது. பெற்று வாழ வேண்டும், பெற்று அவரோடு வாழணும். அவரை பெறாம நான் அவரோடு வாழுவேன், அவருக்காக வாழுவேன் சொல்லாது. நீ பெறணும். எல்லாரும் ஒப்பு கொடுத்தோம். தேங்க்யூ ஜீசஸ். வாழ்வை மாற்றும் அவர். அவருடைய மனதின் ஏக்கம், ஆண்டவரே உம்முடைய கிருபையை நான் பெற வேண்டும், உம்மை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும். மரியாளுக்கு கிடைத்த வாக்கியம், மேன்மை ஒவ்வொருவருக்கும் தருகிறவர். எனக்குள்ளே 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 பரத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமார், பரத்திலிருந்து வந்த தேவ மகிமை, பரத்திலிருந்து இறங்கி வந்த தேவ கிருபை, தேவனுடைய ஜீவன் எனக்குள்ளே வரட்டும் அப்பா. இந்த நாளில் நான் அதை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறேன், பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறேன். என் உள்ளத்தில் பிரகாசித்தருளும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தமது முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை வெளிப்படுத்தும்படி எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தருளும். உள்ளத்தில் உம்முடைய மகிமை பிரகாசிக்கட்டும், மனதுக்குள் உம்முடைய சாயல் பிரகாசிக்கட்டும், உம்முடைய வல்லமை பிரவேசிக்கட்டும். ஆவியானவரே, என்னை தேடி வந்தவர் நீர், என்னை விசாரித்து வந்தவர் நீர், என்னை கண்டுபிடித்தவர் நீர். எனக்குள்ள உம்முடைய ஆவி பெருகட்டும், உம்முடைய ஆளுகை பெருகட்டும், உம்முடைய ஜீவன் பெருகட்டும், ஜீவன் பெருகட்டே, பெருகி 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 பெருகட்டே, பெருகட்டும் ஐயா, பெருகட்டே,
நன்றி நன்றி நன்றி. எனக்குள்ளே வாரும் ஐயா. பெருகட்டுமே. நன்றி ஆவியானவரே. மகிமையாய் வாரும். உள்ளத்தை நிரப்பும். உள்ளத்தை ஆட்கொள்ளும். அந்தகாரத்தை மாற்றும் ஆவியானவர் தேவனே. ஜீவனே, என் நீதியே, என் பலனே. ஹல்லேலூயா. மகிமையே. இருள் மாறட்டும். இருள் மாறட்டும். அந்தகாரம் விலகட்டும். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளி, ஆச்சரியமான ஒளி வெளிப்படட்டே. இயேசுவை கூப்பிடு. இயேசுவே நன்றி. நன்றி நன்றி. வல்லவரே, மகிமையான தேவன், மகிமையான தேவன், மகிமையான தேவன், வல்லமையான தேவன், அற்புதமான தேவன், மாற்றத்தை தருகிறவர், புதிதாக்குகிறவர், நீதிமானாக்குகிறவர், விடுதலை தருகிறவர், ஜெயிக்க பண்ணுகிறவர், ஜெயிக்கிற நபராய் மாற்றுகிறவர், ஜெயிக்கிற நபராய் மாற்றுகிறவர், ஜெயிக்கிற நபராய் மாற்றுகிறவர். உனக்குள்ளே அவர் வந்தால் போதும், நீ ஜெயிக்கிற நபர். உனக்குள் அவர் வந்தால் போதும், நீ ஆறுதலை பெற்ற நபர். உனக்குள் அவர் வந்தால் போதும், நீ நித்திய ஜீவனை பெற்ற நபர். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. உற்சாகமா எனக்குள்ளே இயேசுவே நீர் எனக்குள்ளே. எதிரினுடைய வல்லமை என்னை விட்டு அழிய செய்யும். அழிவதாக பொல்லாதாவிகள் வெளியேறி மாறிப்போ. மாறட்டும், மாறட்டும். விருப்பத்தை மாறுதலை விரும்புகிற ஒவ்வொருவருக்குள்ளும் மாற்றம். நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கே நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். சூரன் செய்து முடிப்பவரே. சூரன் துதிதனில் வாச செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை திருத்தித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை திருத்தித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றீரே, என்னை மீட்டு கொண்டேன் என்றீரே. சூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. சூரன் எங்கள் துதிதனில் வாசம் செய்பவரே. சூரன் எனக்காக
செய்பவரே பயப்படாதே என்றவரே நான் உன்னை என்றவரே பயப்படாதே என்றவரே நான் உன்னை மறவே சொல்லு பயப்படாதே என்றவரே நான் உன்னை மறவே என்றவரே பயப்படாதே என்றவரே நான் உன்னை மறவே என்றவரே பயப்படாதே என்றவரே நான் உன்னை மறவே என்றவரே நீ என் தாசன் என்றவரே நான் உன்னை சிரிச்சுட்டேன் என்றவரே நீ என் தாசன் என்றவரே நான் உன்னை சிரிச்சுட்டேன் என்றவரே சந்தடி வேறும் ஆவியையும் சந்தானத்தின் ஆசையையும் சந்தடி வேறும் ஆவியையும் சந்தானத்தின் ஆசிரியையும் சந்தடி வேறும் ஆவியையும் சந்தானத்தின் ஆசிரியையும் சந்தடி வேறும் ஆவியானவர் இறங்கி தாகத்தோடு வாஞ்சையோடு கேட்கிற யாவர் மேலும் கத்து 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 சந்தானத்தில் மேல் உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா முன்மாதிரியாக அந்த பொழிந்த ஆவியை பின்மாதிரியாக இந்த பொழிந்திடுமே உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா முன்மாதிரியாக அந்த பொழிந்த ஆவியை Yes! உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி கத்து இறங்கட்டும் இறங்கட்டும் உண்மையாக வாஞ்சிக்கிற யாவர் மேலும் உன்னதத்தின் ஆவி Yes, the power தேவ வல்லமை புதிதாக்குகிறவர் 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 Yes, yes, yes. பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே என்றதை நினைக்க ஆவியால் நிரப்புமே ஆத்திரம் அழிந்தோட நிச்சலான மூழ்கியே எச்சரில் மகிழ அபிஷேகம் எந்த நாமத்தை தீடும் உச்சப்பட வேண்டுமே உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினால் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவா கர்த்தரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எஸ் 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 ஆவியானவரே உச்சப்பட வேண்டுமே உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவா கர்த்தர் நிரப்பி ஒவ்வொரு மேலும் உச்சப்பட வேண்டுமே எஸ் 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 ஜீசா 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 ஒவ்வொருவரையும் வெலத்தினா ஆவியா ரட்சிப்பா மகிமையா நிரப்போம் நிரப்போம் ஆவியானவரே ஹalleluya thank you jesus ஆவியானவருக்கு நன்றி அற்புதமான தேவன் ஆளுகிற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி thank you jesus ஒவ்வொருடைய வாழ்வையும் வேண்டுவதற்கு மேலாய் விரும்புவதற்கு மேலாய் ஆசீர்வதிக்கிறவர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தில் மனமறுபமாகி தேவனை அறிந்து தேவனைப் போல் கிறிஸ்துவை போய் வாழ்வு மாற்றப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு என் நல்ல நேசராய் நல்ல தகப்பனாய் நல்ல ராஜாவாய் நீதி உள்ள நியாயாதிபதியாய் கிருபை உள்ளவராய் பாதுகாக்கிறவராய் துணையாளராய் தேற்றரவாளனாய் நீர் எனக்குள்ளே நீர் எனக்குள்ளே நீர் எனக்குள்ளே நீர் என்னை ஆளுகை செய் என்னை ஆளுகை செய் நீர் என்னை ஆளுகை செய் உம்முடைய பிரசன்னம் ஆளட்டும் காக்கட்டும் ஒவ்வொருவரை ஒவ்வொருடைய வாழ்வை வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரங்கள் மாறட்டும் கட்டுகள் அனைத்து மாறட்டும் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும் மேன்மை வரட்டும் உயர்வு வரட்டும் தேங்க்யூ ஜீசஸ் பலவீனங்கள் வாதைகள் வியாதிகள் முற்றிலுமாய் அழிவதாக
அழியட்டும். பரிபூரண ஜீவனை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளட்டும். நரம்புகளிலே சுகமரட்டும், எலும்புகளிலே சுகமரட்டும், சரீர அவயவங்களிலே சுகம் உண்டாகும். தலை முதல் பாதம் வரை ஆரோக்கியம், சுகமாக்க வல்லமை. பலவீனப்பட்ட பகுதியில் கைகளை வைத்து தேவ வல்லமை இப்பொழுது பலவீனப்பட்ட பகுதியில் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். பொல்லாதாவின் வல்லமைகள் அழிய கடவுள். வேதனைகள் மாறட்டும், வீக்கங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், காட்டுகள் மாறட்டும், காட்டுகள் மாறட்டும், வாதைகள் மாறட்டும். பரிபூர்ண விடுதலையும் சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு மேல் ஆளுகை தங்கி நடத்துவதாக, காப்பதாக. ஆமென்.